ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா 2.1 ஆம்பிளிஃபையர் தான். இதை பற்றி பார்க்கலாம். இதில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து 2 லெஃப்ட் ரைட்டு, ஒரு சப் லெஃப்ட் ரைட் வந்து 8 இன்ச் வரைக்கும் போடலாம். சப் ஊஃபர் வந்து 12 இன்ச் வரைக்கும் போட்டுக்கலாம். அக்ரிலிக் பேனல் ஃப்ரண்டில் போட்டிருக்கு. இது சைடு வியூ, இது பேக் சைடு, ஆம்பிளோட பேக் சைடு. ஆம்பிளிஃபையர் உள்ள என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேங்கிறத இப்போ பார்க்கலாம். ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 20-020 5 ஆம்பியர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த 5 ஆம்பியர்னால் நல்லா ஆம்பியர் நல்லா கிடைக்கிது. ஏன்னா பழைய ட்ரான்ஸ்ஃபார்மரு பழசு இருந்ததுனால அதையே இப்போ யூஸ் பண்ணியிருக்கோம். கெப்பாசிட்டர், ஜாம கெப்பாசிட்டர். ஸ்டீரியோ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கு எஸ்டிகே 4191 கிரே கலர் ஐஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கு ரிசல்ட். இது வந்து சப்புக்கு வந்து 4 ஃபெட்டு போட்டது, மேக்ஸ்வின் கம்பெனியில் மோனோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். 12 இன்ச் வரைக்கும் சப் ஊஃபர் யூஸ் பண்ணியிருக்கோம். பேஸ் ரிசல்ட் சூப்பராக இருக்குது. பிடி போர்டு பார்த்தீங்கன்னா சேல்கான் கம்பெனியில் ஒரு பிடி போர்டு, லெஃப்ட் ரைட்டுக்கு. சப்புக்கு பார்த்தீங்கன்னா ஷான் கம்பெனியில் சப்பு ஃப்ரீ போர்டு. பேஸ் வந்து நல்லா பஞ்சிங்கான பேஸு, உங்களுக்கு நல்லா வைப்ரேஷன் பஞ்சிங் எல்லாம் சூப்பராக இருக்குது கேட்குறதுக்கு. ஃபேனு, கூலர் ஃபேனுக்கு பார்த்திங்கன்னா தனியாக ஒரு அடாப்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். 12 வோல்ட்டு 1 ஆம்பியரில். ஏன்னா இதில் 2 டேப்பிங் தான் வருது. இதில் கொடுத்தோம்னா ஹம்மிங் நாய்ஸ் வரும். அதனால் தனியாகவே உங்களுக்கு கூலர் ஃபேனுக்கு ஒரு அடாப்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வியூ மீட்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். லைட் செட்டிங்கு, அப்புறம் யூஎஸ்பி போர்டு, யூஎஸ்பி பிடி எல்லாமே இதிலே வந்துடும். வால்யூம் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்கான் கம்பெனி. கேட்குறதுக்கு அவ்வளோ நல்லா பேஸ் எஃபெக்டோட கேட்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணலாம். ஆனால் கேட்குறதுக்கு செம்மையாக இருக்குது. பாட்டு போட்டால் காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வந்துடும். அதனால் சும்மா ஆன் பண்ணி மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். பாட்டு ப்ளே பண்ணால் காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வந்துடும். அதனால தான் ப்ளே பண்ண முடியல. கேட்குற எஃபெக்ட் நல்லா தான் இருக்குது. வியூ மீட்டர் பார்க்குறது லுக்கு வந்து பார்த்திங்கன்னா அசம்பிள் செட்னாலும் உங்களுக்கு அந்த லுக்கு நல்லா இருக்குது. லைட்டிங் செட்டிங்கோட நைட்டில் பார்க்குறது சூப்பராக இருக்குது. கேமராவில் வந்து அந்தளவுக்கு தெரியல. நைட்டில் சூப்பராக இருக்குது. நேச்சுரலும் நல்லா இருக்குது. ப்ளூ கலரு லைட்டு, வியூ மீட்டர் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த ஆம்பிளிஃபையரை வந்து நானே செஞ்சது தான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். வேறு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது இந்த ஆம்பிளிஃபையர்னு. சரிங்களா? எல்லாருக்கும் நன்றி.